உங்களுக்கு ஒரு பிரச்சனை 10 நாள் இருக்க போகுது அப்படின்னு வைங்களேன். நீங்க நாள்ல அந்த பிரச்சனை உங்களுக்கு வருது. ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது. நீங்க நாளு நம்பிக்கையா, பொறுமையா இருக்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க செய்யறத மட்டும் இறைவன் அறிய போறதில்ல. உங்க உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத இறைவன் அறிவான் இல்லையா? அப்போ நீங்க இந்த 10 நாள் பொறுமையா இருக்க போறீங்களா? இல்ல 5வது நாளே உங்களுடைய அறிவை தேடி ஓடப் போறீங்களா? அப்படிங்கிறது இறைவன் அறியாம இல்ல. அப்போ உங்களுடைய பொறுமையின் அளவ முற்கூட்டியே இறைவன் அறிகிறவனா இருக்கிறதால, உங்களுடைய சோதனை காலங்கள்ல சுருக்குவதும், பெருக்குவதும் அவனுடைய செயலாவே இருக்கு. நம்மள சுத்தி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அறிவின்படி அவங்க பல திசைகள்லயும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நம்ம பொறுமையா இருக்கும்போது, நிதானமா இருக்கும்போது, அமைதியான அந்த பொறுமையில உட்கார்ந்து இருக்கும்போது, நம்மளால இந்த இயக்கங்கள்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்காணிக்க முடியும். அப்ப நம்ம எடுக்கிற ஒரு முடிவு, பொறுமையா நம்ம எடுக்கிற அந்த முடிவு நேரடியான வெற்றியை தரும். இறைவனுடைய அருளால.